Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட day 19 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு அடிக்கடி சொல்றேன்னா, நிறைய பேர் அதே டவுட்ஸை வந்து திருப்பின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதனாலதான் வந்து சொல்றேன். ஏன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு weight lossக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலோ ஒரு நிறைய ஒரு ஐடியாஸ் கொடுக்கக்கூடியதாவோ இருக்கும். சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நம்மளோட நோட்டிபிகேஷன் போகுதா என்னன்னு தெரியல, குறிப்பிட்ட அளவுக்கு போகுது. அதுலயே நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு சிஸ்டர், நீங்க சாப்பிடுறது எனக்கு வந்து இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ ஷேர் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் குட்டியா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கும் மோட்டிவேட்டடா இருக்கும். இன்னும் வந்து நம்மளோட வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு யூடியூப் வந்து நிறைய வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ அதனாலதான் ஒரு மறக்காம லைக்கும் வந்து கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் என்னன்னா, நிறைய பேர் சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, மோட்டிவேஷன்லா ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர், நான் ஒரு வாரம் ஃபாலோ பண்றேன், அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்றது கிடையாது, விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றீங்க. வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவு நம்ம வந்து மைண்ட் செட் ஆனாதான் அதை வந்து நம்ம வந்து பண்ண முடியும். இப்ப நாங்க வந்து ஏதாவது ஒரு ஐடியாஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். செயல்படுத்துறதுக்கு வந்து நீங்க தான் உங்க மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நிறைய யோசிச்சு பாருங்களேன். நிறைய விஷயங்கள் நம்ம வெயிட் லாஸ்க்காக நம்ம என்னென்ன இஷ்யூஸ் வந்து இது பண்ணிருக்கோம். நிறைய பேர் சொல்றீங்க, குழந்தைக்காக நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர், என்னோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு நிறைய பேர் சொல்றீங்க, என்னால இந்த ட்ரெஸ் போட முடியல சிஸ்டர், அந்த ட்ரெஸ் போட முடியல, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி இந்த மாதிரி அப்புறம் உடம்புலயே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த வெயிட்னால மூட்டு வலி, முழங்கால் வலி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கும். இதெல்லாமே நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம மனசுல நம்ம வந்து ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த வெயிட் லாஸ் பண்றது மூலம் இவ்வளவு நன்மை இருக்கே, அதை ஏன் நம்ம வந்து பண்ணக்கூடாது? நிறைய பேர் பார்க்கும்போது அழகா ட்ரெஸ் பண்றாங்களே, இவங்களுக்கு இது இவ்வளவு ஸ்ட்ரக்சர் இவ்வளவு அழகா இருக்கே, இது எப்படி வந்தது? அவங்க அதுக்காக ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க இல்லையா? அது வந்து நம்ம வந்து இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, உங்களால முடியும். நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம பாடியையும் நம்மளோட உடம்பையும் நம்ம எப்படின்னா நம்மளோட உடம்பையே நம்ம பேச்சு கேட்க வைக்கலன்னா நம்ம வேற என்ன பண்ண முடியும் நம்மளால, சொல்லுங்க. அதனால நம்ம தான் அதை வந்து ஒரு இதுவா கொண்டு வரணும். கரெக்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். நான் நிறைய என்னோட வீடியோஸ் நீங்க பாத்திருப்பீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது. ஒர்க் அவுட்மே அந்த அளவுக்கு பண்ணாதீங்க, நான் வாக்கிங் மட்டுமே போங்க, நீங்க வந்து ஹாப்பியா வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ரெசிபிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நானும் நல்லா சாப்பிட்ற ஆளுதான். எனக்கு வந்து நான் ஒரு சடனா ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏத்தாப்புல ஹெல்தியான வேலை எப்படி பண்ணலான்றத நான் பண்ணிருக்கேன். அப்ப அதை உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க? அதெல்லாமே எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு டேஸ்டியான ஃபுட்டா நமக்கு ஹெல்தியா நம்ம சாப்பிட்டே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 19 நாள் வந்து கடந்துட்டோம், இன்னும் ஒரு 10 நாளைக்கு இருக்கு. நீங்க சொல்லுங்க, இனிமே கண்டினியூவா போடுங்க சிஸ்டர், அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து ஃபாலோ பண்றேன். ஏன்னா இப்போ நான் வந்து மெயின்டைன் தான் வந்து ஒரு 3 மாசம் வந்து பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? வெயிட் வந்து மெயின்டைன் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 2-3 kgs வந்து லாஸ் பண்ற மூலமா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்குமே. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, ஃபுட் ஷார்ட் கொடுங்க சிஸ்டர், இல்லைன்னா ஒரு சேலஞ்ச் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனாலதான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரி, ஒரு 4 பேருக்கு நம்மளால ஒரு நல்லது நடக்குது, நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்குன்னா அதை வந்து நம்ம பண்றதுனால தப்பே கிடையாது. சோ எனக்குமே இது வந்து நல்லா இருக்கு. நான் வந்து ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்கேன். இது வெயிட் லாஸ்ங்கிறப்ப இப்ப வந்து நான் எனக்கு வந்து ஆல்ரெடி லாஸ் பண்ணிட்டேன். ஒரு 2-3 kgs லாஸ் பண்ணாலே எனக்கு போதும். இருந்தாலும் இது ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வந்து நான் இருக்கேன். நிறைய சிஸ்டர் சொல்றீங்க, உங்களோட வெயிட் கரெக்டா தானே சிஸ்டர், ஏன் நீங்க லாஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஃபுட் எல்லாமே ஹெல்தியான வேலை எடுத்துறதுனால எனக்கு வந்து ஹெல்த் ஓகே, நல்லது இல்லையா? இது ஒரு நல்ல விஷயம் தான். சோ அதனால அது ஒரு 4 பேருக்கு நல்லதா இருக்கும், எனக்கும் நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ஃபாலோ பண்றேன் சிஸ்டர்ஸ். சோ நீங்களும் என்னை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா வந்து இருப்பேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து அதுக்கான ரிப்ளை எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்களே பார்த்திருப்பீங்க, நிறைய சிஸ்டர் சொல்றீங்க கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க ரிப்ளை பண்றீங்க சிஸ்டர்னு. இந்த வாய்ப்பு எல்லாமே எனக்கு கிடைக்கலைங்க, சரிங்களா? நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது நானா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு தான் நான் வெயிட் லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து பண்ணேன். அப்ப அதையே நம்ம ஈஸியா வந்து ஒரு ஈஸியான விஷயத்த நான்
எப்படியே சொல்லுவாங்களா காதை இப்படி தொடுறதுன்னு சொல்லி, அந்த மாதிரி நான் வந்து பண்ணேன். அப்ப உங்களுக்கு வந்து டைரக்டா நான் எப்படி தொடுறதுன்னு ஈஸியா சொல்லிட்டு இருக்கேன். சோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸை கேளுங்க, கிளியர் பண்ணுங்க, நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுங்க. ஒரு ஸ்டைலா ஹெல்தியா அப்படி வந்து நம்மளும் இருக்கலாம் சரிங்களா. ஏன்னா நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாதுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சோ நீங்க உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்க வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும், அதை மட்டும் பண்ணாலே போதும். ஏன்னா ஹெல்தியான விஷயத்துக்கு பொறாமப்படுறது தப்பே கிடையாது. என்னோட டீச்சர் அப்படிதான் வந்து சொல்லுவாங்க, அவங்க அழகா இருக்காங்க, அவங்க ட்ரெஸ் பண்றாங்கன்னா அவங்க அதுக்கான ஒரு எஃபர்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அப்ப அதையே நம்ம போடணும் இல்லையா. அதை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருந்தா போதாது, அதை பொறாமப்பட்டு படணும், ஹெல்தியான வேலை பொறாமப்பட்டுட்டு அந்த விஷயத்த நம்ம செய்யறதுக்கான முயற்சி வந்து பண்ணணும். கண்டிப்பா அதற்கான பலன் வந்து கிடைக்கும் சரிங்களா. நீங்களும் சிஸ்டர்ஸ் வெயிட் வந்து லாஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து சூப்பர் சூப்பர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க, நானும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருப்பேன். இப்ப வாங்க இன்னைக்கு டேல நம்ம என்னென்னலாம் பண்ணோம்னு சொல்லிட்டு டீடைலா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸோட பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க எப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு எம்டி என்னோட வெயிட் 57.50 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். என்னோட இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்திரம் எல்லாம் நைட்டு கழுவி வச்சது இருந்தது இல்லையா, அதெல்லாமே எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு நமக்கு வந்து பிளாக் காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் ரிலாக்ஸா தான் போயிட்டு இருக்கும். சண்டே இல்லையா, சாட்டர்டே சண்டே வந்தாலே கொஞ்சம் ரிலாக்ஸா போயிட்டு இருக்கும். ஏன்னா ஸ்கூல் ஆஃபீஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால நமக்கு வந்து நம்மளோட வேலைகளை மெதுவா பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அதுக்கிடையில எடிட்டிங் பண்ணுவேன், கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுவேன், இந்த மாதிரி வந்து இருக்கும். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து பிளாக் காஃபி தான் குடிச்சாச்சு இல்லையா. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று நைட்டே வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன் பாத்தீங்களா. உலர் திராட்சை பாருங்களேன், ஒரு 20க்கு மேலேயே இருக்கும். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் ஒரு 4, அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா பருப்பு வந்து ஒரு 10க்கு மேல இருக்கும். அதுக்கப்புறம் 10 பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் எள்ளு வந்து கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி, வால்நட் வந்து ஒரு 5 பீஸ் தான் இருந்தது, அதனால அது அவ்வளவு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் மக்கானா வந்து சேர்த்திருக்கிறேன். இது எல்லாமே ஒரு 2 பேருக்கு வந்து தகுந்தாப்புல நான் வந்து சேர்த்திருக்கேன். இதுல பாதி வந்து 5 பீஸ் எல்லாத்துலயுமே போட்டீங்கன்னாவே போதும். நைட் அப்படியே நம்ம வந்து தண்ணி ஊத்தி ஊற வச்சிடணும். இதுல எள்ளு வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அத்திப்பழம் இருக்கு இல்லையா, அத்திப்பழம் வந்து இருந்துச்சுன்னா ஒரு 2 பழம் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து சேர்த்துக்கல. இது அப்படியே ஓவர் நைட் வந்து சோக் பண்ணிட்டு காலையில நம்ம வந்து இப்படி எடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம்மையா ஊறி இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜூஸ் வந்து பண்ண போறோம். இது வந்து ஜூஸ்ன்னு சொல்லலாம், இல்ல ஷேக்குன்னு சொல்லலாம். அப்படியே மிக்ஸி ஜார்ல அந்த தண்ணியோட வந்து சேர்த்துக்கலாம். இது 2 பேருக்கான குவான்டிட்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டீடைல்டா இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கேன், பாருங்க. ஆனா இது வந்து அவ்வளவுதான், 5 பீஸ் வந்து எடுத்துக்கோங்க எல்லாத்துலயுமே. அந்த உலர் திராட்சை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து அதுதான் இனித்தன்மை வந்து கொடுக்க போறது. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், அதை வந்து கொட்டையை நீக்கிட்டு வந்து சேர்த்துருந்துங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து பேஸ்டா அந்த மாதிரி அரைச்சு இல்லையா, அதை வந்து 2 போர்ஷனா வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து கொடுக்க போறேன், அதனால அவங்களுக்கு பால் கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்க, வயசானவங்க அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் நீங்க வந்து பால் கலந்து கொடுங்க, நல்ல ஒரு ஹெல்தியான விஷயம். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அந்த மாதிரி நீங்க வந்து பால் கலந்து குடிங்க. நான் வந்து பாருங்களேன், அந்த மிக்ஸி ஜார் அப்படியே அலசி அந்த தண்ணியை தான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு நமக்கு வந்து பால் சேர்க்கக்கூடாது, அப்படியே வந்து அந்த ஃப்ரெஷ்ஷா அரைச்சோம் இல்லையா, அந்த இது மட்டும்தான், அந்த தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து நமக்கு தகுந்தாப்புல மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். வேற எந்த ஸ்வீட்னஸுமே சேர்க்கல. வந்து பேரிச்சம்பழம் அந்த உலர் திராட்சை ஸ்வீட்னஸே கரெக்டா வந்து இருக்கும். நல்லா இந்த குட்டி மிக்ஸர்ல போட்டீங்கன்னா நல்லா வந்து வேஸ்ட் ஆயிடும். நான் வந்து கொஞ்சம் பெருசுல வந்து போட்டேன் இல்லையா, லைட்டா குறப்பா தான் இருக்கும். ஆனா குடிக்கும் போது கடிச்சு சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். இது ஃபுல்லா குடிச்சாவே காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க, நல்லா ஃபில்லிங்கா வந்து இருக்கும். நிறைய பேர் கேக்குறீங்க இல்லையா, என்ன சிஸ்டர் நட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. நட்ஸ் தனியா சாப்பிட்றத விட எனக்கு இந்த மாதிரி ஷேக்கு இல்லாட்டினா அந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்றதான் பிடிக்கும். ஸோ அதனாலதான் நான் இப்படி சாப்பிட்றேன். நீங்க அந்த மாதிரி நட்ஸ் தனியா சாப்பிடணும் அப்படின்னா நைட்டு காலையில அதை மட்டுமே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது. இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதுக்காக தான் சொல்றேன். இதுதான் பிரேக்ஃபாஸ்டா இருக்கணும், நல்லா ஃபில்லிங்கா நமக்கு வந்து இருக்கும். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் பட்டர் அதுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுத்தாச்சு. பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை இருந்தது இல்லையா, அதை வந்து ஃப்ரெஷ்ஷாவே யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பிரெட் ஆம்லெட் தான் வந்து கேட்டாங்க. ஜீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரெட் ஆம்லெட் வந்து பண்ணி உங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க ஆட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இன்னைக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து கேட்டாங்க, ஸோ அதனால கொஞ்சமா கொடுத்து அவங்கள வந்து சாப்பிட வச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். ஏன்னா சரியான
வெயிலுங்க. இது வெயில் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்முனே கடந்துட்டு அப்படியே சூட்டை கிளப்பி விடுது, எரிச்சலா வந்து இருக்குது. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சைப்பயிர் வச்சும் கோதுமை ரவை வச்சும் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். பச்சைப்பயிறுனா அந்த பாசி பயிர் தான். அது வந்து பாத்தீங்கன்னா உடைச்சது மாதிரி இருக்கும்ல, அது வந்து நாங்க வாங்கினோம். அது வந்து எடுத்திருக்கேன். அது ஒரு 4 பங்கு எடுத்திருக்கேன்னா வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் வந்து கோதுமை ரவை வந்து எடுத்திருக்கிறேன். இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து அடுப்புல வச்சுட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கேரட், அது கூட வந்து பூண்டு வந்து சின்னதா வந்து நச்சு வந்து எடுத்துக்கோங்க. ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது மொத்தமா முன்னாடியே சேர்த்துட்டோம்னா தான் எல்லாமே ஒன்னா வந்து குக் ஆகி வரும். ஸோ அதனாலதான் இது கூட வந்து கொஞ்சமா ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வாசனையா ரொம்ப டேஸ்டா வந்து இருக்கும். இது கிச்சடி கூட சொல்லலாம். இது வந்து கிச்சடி மாதிரி தான். எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து சேர்த்திருக்கோம் இல்லையா. இது வந்து ஆஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா நான் கடைசியா பச்சை பட்டாணி இது சேர்த்துக்கிட்டு கூட மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா பச்சை பட்டாணி ரொம்ப குழஞ்சிரும் இல்லையா, அதனால கடைசியா அரை வேக்காடு அதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்தாலே சூப்பரான கிச்சடி மாதிரி ரெடி ஆயிடும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இதுல இதுமே போதும் நமக்கு லஞ்சுக்கு. அந்த மாதிரி நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்திருக்கோம் இல்லையா. ஸோ அதனால இதே ஃபார்மெட்ல ரைஸ் சேர்த்து எங்க வீட்டுல இருக்கவங்க மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து பண்ணியிருந்தேன். நல்லா குழைவா அதுல வந்து நல்லா நெய் விட்டு வந்து சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி அரிசியில வந்து சேர்த்து செஞ்சுக்கோங்க. அது கூட வந்து அப்பளம் வந்து தான் வந்து பொரிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளைங்களுக்கு அப்பளம் வச்சு ஃபர்ஸ்ட் ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டேன். ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. ஏன்னா நல்லா குழைவா அந்த காய்கறி எல்லாமே மேஷ் ஆயிடும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு குழைய வேணும்னா அதுக்கு ஏத்தாப்புல தண்ணி வந்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறமா எனக்கு வந்து வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். பாருங்களேன், நல்லா வந்து அந்த கிச்சடி வந்து வச்சிருக்கேன். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு அது கூட நிறைய வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டா ஸ்டெமக் ஃபில்லிங்காவும் இருந்தது. நமக்கு தகுந்தாப்புல ஃபைபர் வந்து கிடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி கோதுமை ரவையில வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் பிரியாணி டைப்ல இந்த மாதிரிலாம் நீங்களாவே ட்ரை பண்ணலாம். நம்ம தான் பண்றதுதான். என்ன ஏன்னா ஃபார்மேட் ஒரே மாதிரி, பண்ண போற பொருள் தான் வேற மாதிரி. அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மதிய லஞ்சுக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து துவையல், அப்பளம், அதுக்கப்புறம் அந்த கிச்சடி, அதுக்கப்புறம் அது கூட மிளகா ஊறுகாய் வந்து வாங்கியிருந்தோம். அது எல்லாமே வச்சு அவங்க எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க நல்ல மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியான வெக்கையை தான் வந்து கிளப்பி விடுதே தவிர இந்த மழை வேஸ்ட்டுங்க. வெளியில வந்து அழுக்கா ஆக்கி விட்டுட்டு போகுதே தவிர ஒன்றும் இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெயில் வந்து இருக்குது. எப்படின்னா வெயில் வந்து இல்லாம நம்மள வந்து ஒரு மாதிரி ஆகலையா இருக்குன்னு அந்த மாதிரி வந்து இருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியல. இது எப்போ மாறும்னு தெரியல. ரொம்ப வெயிலும் அதிகம் டெல்லியில, குளிரும் வந்து அதிகம். அதுக்கப்புறம் நம்ம கூண்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பூனை வந்து குட்டி போட்டுக்குது. இது வரைக்கும் உள்ளுக்குள்ள இருந்தாங்க. இப்ப வந்து வெளியில உட்காந்து அவங்க வந்து அவங்களுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். காத்தோட்டமா கிடக்குறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் தான் வந்து வேக வச்சிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இந்த ஸ்வீட் கார்ன் நார்மலா சோளக்கருதெல்லாம் இருக்கும்ல, அது கொண்டக்கடலை அவிச்சு சாப்பிடலாம். இல்லாட்டினா பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, மக்கானா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடணும், அவ்வளவுதான் அளவு. ஏன் நைட் டின்னர் 6:30 மணிக்கு எடுத்துப்போம் இல்லையா, அதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க கரெக்டான டைமுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து தேவையப்படாது. கரெக்டான ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கிட்டாலே. இன்கேஸ் ரொம்ப பசிக்குது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கிழங்கு, இந்த சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி ஹெல்தியான விஷயங்கள் வித்தவுட் சுகர் அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஸ்வீட் கார்ன்ல வந்து பாத்தீங்கன்னா மிளகுத்தூளும் உப்பும் தூவி தான் வந்து நான் சாப்பிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். நல்லா இருக்கும், ஃபில்லிங்கா வந்து இருக்கும். ஸோ மறக்காம இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதுன்னா மட்டும் சாப்பிடுங்க. கண்டிப்பா சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் அப்படித்தான் நான் காட்டிட்டு இருக்கேன் பாருங்களேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலமா நான் வந்து மாடிக்கு வந்து கிளம்பிட்டேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து சொதன்னு தான் வந்து கிடந்தது. நேற்று காலையிலே வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சியும் மாமாவும் செடியை ஃபுல்லாமே இந்த சைடு எடுத்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பாருங்களேன் எப்படி நம்ம வந்து ரொம்ப இடைஞ்சலா இருக்க மாதிரி இருந்துச்சு இல்லையா. செடிங்க ரொம்ப இடைஞ்சலா இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது growth அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிரிச்சு கிளீன் பண்ணிட்டு காலையில தான் வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டாங்க. பாருங்களேன், அந்த மழை வந்து வெறும் நாரடிச்சு மட்டும் விட்டுருச்சு. சரி நம்ம வந்து வாக்கிங் நல்லா போய்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேல நல்லா வாக்கிங் வந்து போனேன். வாக்கிங் போறதே நமக்கு வந்து போதும், நல்ல ஒரு விஷயம். இன்கேஸ் உங்களுக்கு வயிறு, தொப்பை, இந்த தொப்பை, கை, கால் இந்த மாதிரி அதிகபட்ச வெயிட் இருக்கு அப்படின்னா நீங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து எடுத்து பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
வாக்கிங் மட்டுமே போதும். ஆனா உடம்பு அசைச்சு நல்லா வந்து பண்ணணும். இந்த சைடு கிரவுண்ட்ல பசங்க விளையாடுறவங்க பாருங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு ஆன்ட்டி வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்து போயிட்டு இருந்தாங்க. நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்களா என்னன்னு தெரியல. மேல நம்ம வாக்கிங் போறது அவங்க வீட்டுக்குள்ள இருந்து தெரிஞ்சிருக்கலாம் என்னன்னு தெரியல. ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. சரியா பரவாயில்ல, நமக்கு ஒரு பார்ட்னர் மாதிரி அவங்க கீழே போறாங்க, நான் மேல போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி தான். உளுந்த பருப்பு வந்து பொரிய விட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு வதக்கினோம்னா செம்மையா டேஸ்டா இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து பண்ணியிருந்தேன். மதியம் பண்ண கிச்சடியே கொஞ்சம் அதிகமா இருந்தது. எப்பவும் என்னோட எடுத்து சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து அவங்களுக்கும் கிச்சடி பண்ணியிருந்தனால இருந்தது. ஸோ அதனால அது இருந்ததுனால அது கூடயே நான் வந்து தக்காளி சட்னி அரைச்சேன் இல்லையா, அதை வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. இதுவே இந்த கிச்சடி இல்லாட்டா நான் கோதுமை தோசை இல்லைன்னா ஓட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு இந்த சட்னி கூட சாப்பிட்டுருப்பேன். அந்த மாதிரி நீங்க வந்து மேனேஜ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து சூப்பரா சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இட்லி ஊத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட அவங்களுக்கு வந்து இட்லி ஊத்தி தக்காளி சட்னி வச்சு வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் மியூசிக் இருக்கு இல்லையா, அது வந்து ஓடிட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டார்ட் மியூசிக். அதை பார்த்துட்டே வந்து வீட்டு வேலைகளை மற்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். கடைசியா வந்து தண்ணி குடிச்சு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு டே ரொம்ப சூப்பரா வந்து போச்சுங்க. உங்களுக்கு எப்படிலாம் போச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுத்துடுங்க. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு 19 டேஸ் ரொம்ப சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க எப்படிலாம் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய நிறைய நம்ம சேனல்ல ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மறக்காம லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் வந்து பண்ணுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.